ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா முட்டை கிரேவி. இப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே முட்டை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு மட்டும் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு இருக்குது இல்லைங்களா, சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. நாம் இப்படி வதக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நான் போட்டிருக்க இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 எக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன், ஆனால் 3 எக்கு மட்டும்தான் சேர்த்துக்குவேன். கொஞ்சோண்டு அந்த பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பேஸ்ட் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக, அதுக்கப்புறம் 4 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்ச முட்டையை வந்து சும்மா பாயில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பாயில் பண்ணும்போது ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. டெம்பரேச்சர் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எக்கை வந்து வதக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சோம்பு இது எல்லாமே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணுங்க. வெங்காயம் வதங்காமல் நீங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜாக மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கணும். சரிங்களா, நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் வெங்காயம் சேர்த்துட்டேன். அதோட 2 பச்சை மிளகாவையும் கீரி போட்டு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து நானே கையில் பிடிச்சிட்டு நானே சமைக்கவும் செஞ்சதுனால கொஞ்சம் இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறது, தக்காளி ஆட் பண்ணுறது இதெல்லாம் நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நம்மளால் ஒரு கையில் ஃபோன் இருக்குது, ஒரு கையில் நான் செய்கிறேங்கிறப்போ முடியல. அதுக்கு என்னோட அப்பாலஜிஸும் கூட. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயங்க, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பூண்டு வந்து இப்போ நீங்கள் 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கீங்கன்னா அதை விட கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்துக்கணும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்போ பூண்டோட கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட கன்சிஸ்டன்சி அதை விட ஒரு பங்கு கம்மியாக இருக்கணும். சரிங்களா, இதாங்க ரேஷியோ. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூனுக்கு பக்கம் நீங்கள் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா, நான் வந்து ஆல்ரெடி முட்டை வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதனால தான் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை எல்லாமே சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க. ஓரளவுக்கு வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சாந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பேஸ்ட் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 3 முட்டை மட்டும்தான் போட்டிருக்கிறதுனால கொஞ்சோண்டு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 6 முட்டை சேர்க்குறீங்கன்னா நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி
மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டோட அந்த கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம அந்த அலசி ஊற்றுவோம் இல்லைங்களா, தண்ணியை சேர்த்து அந்த தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம், நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வேக வச்சு பாயில் பண்ணி மட்டும் நீங்கள் அப்படியே குழம்பா வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. பட் இது போல் நீங்கள் செஞ்சு அந்த ஆயிலில் வந்து வதக்கி கொடுக்குறப்போ சாப்பிடாதவங்களுக்கு கூட அந்த கவிச்ச ஸ்மெல் அடிக்காது. உண்மையாலுமே கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இது லஞ்சுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போங்க. லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த எக்கு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு, இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு நல்ல பதிவில் வந்து